அதுக்காக தான் உனக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த கேமிங் கன்சோல்லாம் அவ்வளவா பிடிக்காது. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா கம்பெனில ஜாயின் பண்ண இந்தியா வரேன். என் கம்பெனியை க்ரோ பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனில கமிட்டடா இருக்கேன். ஆனா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா என்ன கூப்பிடு, நான் வருவேன். தேங்க்யூ. சரி, நான் உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். லண்டன்ல இருந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம், நீ வந்தாலே போதும். ப்ளீஸ் தயங்காம கேளு. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. ஓகே, நீ இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றதால சொல்றேன். ஆக்சுவலி எனக்கு கேமிங் கன்சோல்னா ரொம்ப பிடிக்கும். உன்னால முடிஞ்சா அதை எனக்கு வாங்கிட்டு வா. நீதான் எனக்கு கேமிங் கன்சோல் பிடிக்கும்னு சொன்ன. சுந்தரேசன், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீதானே உனக்கு கேமிங் கன்சோல் பிடிக்கும்னு சொன்ன. நான் எப்ப சொன்னேன் லேக்கா மேடம்? ஒருவேளை வேற யாராவது சொல்லிருப்பாங்களோ? ஆஹா, இல்ல சுந்தரேசன், நான் உங்ககிட்ட லண்டன்ல கேட்டேனே. அப்போ நீங்க தானே கேமிங் கன்சோல் வேணும்னு கேட்டீங்க, மறந்துட்டீங்களோ? டிஜிகிங்க்கு கேமிங் கன்சோல் பிடிக்குமோ? ஒருவேளை லேக்கா அவகிட்ட கேட்டிருப்பாளோ? இப்ப நான் மாட்டிக்கிட்ட என்ன எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருவாங்களே. கேமிங் கன்சோல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். ஆனா லேக்கா மேடம், இந்த நேரத்துல எனக்கு நம்ம 60 ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்றதுல தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கு. ஓ, அது மட்டும் இல்லாம நான் டைவர்ட் ஆக விரும்பல. அது மட்டும் இல்லாம எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்கல. நீங்க எனக்கு இவ்வளவு அன்பா இந்த கன்சோலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனாலும் இதை வாங்கிக்க முடியலன்னும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்ல, அப்படி சொல்லாதீங்க. வேலையை தான் நீங்க முக்கியமா நினைக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நான் தப்பாலாம் எடுத்துக்கல. சொல்ல போனா உன் ப்ராமிஸ காப்பாத்த உனக்கு பிடிச்ச பொருளையே நீ சாக்ரிஃபைஸ் பண்றியோன்னு தோணுது. எனக்கு இப்ப 100% நம்பிக்கை வந்துருச்சு. நீ 60 ப்ராஜெக்ட் நல்லபடியா லான்ச் பண்ணுவேன்னு. தேங்க்யூ மேடம். அந்த நம்பிக்கைக்கு நான் கண்டிப்பா உண்மையா இருப்பேன் மேடம். நீங்களே பாருங்க, இந்த லான்ச்சுக்கு அப்புறம் எல்லார் கண்ணும் நம்ம ப்ராஜெக்ட் மேலதான் இருக்கும். என்னது இது? இது என்னோட லக்கி பேட்ச். இது என் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு வெற்றி தான் கிடைக்கும். நான் நம்மளோட ப்ராஜெக்டோட லோகோ கூட இந்த சிம்பிள் தான் வச்சிருக்கேன். ஓ, நைஸ். கம். நான் உங்களை சும்மா தான் இன்வைட் பண்ணேன். ஆனா நீங்க நிஜமாவே வந்துட்டீங்க. இது டிஜிகிங்கோட பேட்ச் ஆச்சே. இது விக்ரம் கையில எப்படி வந்துச்சு? நான் உங்களை சும்மா தானே இன்வைட் பண்ணேன். ஆனா நிஜமாவே வந்துட்டீங்க. உன் இன்விடேஷனுக்காக நாங்க வந்தோன்னு தப்பா நினைச்சுக்காத. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராதிகா தான் இந்த ஈவென்ட்டோட மெயின் ஆர்கனைசர். அவளோட இன்விடேஷனுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். அப்புறம் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, இது டெலிகாம் கம்யூனிட்டியோட பிரஸ் கான்ஃபரன்ஸ். குயிக்ரன் ஒரு லீடிங் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. அதனால நாங்க இங்க இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீடிங்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன்னுடையது சின்ன டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. அதுவும் சீக்கிரமே க்ளோஸ் ஆக போகுது. இன்னைக்கு ஸ்கைலிங்க் அவங்களோட ஹைப்பர் கனெக்ட் 6G லான்ச் பண்ணுது. அதுக்கப்புறம் எங்க பக்கத்துல எந்த ஒரு டெலிகம்பெனியாலும் வர முடியாது. மக்கள் எல்லாரும் ஸ்கைலிங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. லேக்கா, கனவு கண்டது தப்பு இல்ல. ஆனா அதிகமா கனவு கண்டா வாழ்க்கையில எல்லாமே தப்பாயிடும். ஆக்சுவலி நான் உனக்கு வாசில் ஒரு அட்வைஸ் தரேன், கேட்டுக்கோ. கண்ணை திறந்து பாரு, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணு. உங்க ப்ரோக்ராம்ல கிளிச் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மைண்ட் இட். அப்படி நடந்தா ஸ்கைலிங் மொத்தமா காலி. விக்ரம்,
லேகா மேடம் முன்னாடி பார்த்து பேசு. ஏய், நீ யாரா கோமாளி மாதிரி? ரெண்டு பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து பேசக்கூடாதுன்னு உனக்கு யாருமே சொல்லி தரலையா? முட்டா கூமுட்டை. உன்னை நீயே ரொம்ப பெரிய ஆளா நினைக்காத விக்ரம். இவ முன்னாடி நீலாம் ஒண்ணுமே இல்ல. இவ டிஜிட்டல் உலகத்தோட கிங். என் கம்பெனியோட டெக்னிக்கல் ஹெட். ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட இவன் தான் லீட் பண்றான். ஐயோ ஐயோ. வாவ். இவன் தான் உன் கம்பெனி டெக்னிக்கல் ஹெட்டா? 150 ரூபா கண்ணாடி போட்டு வந்திருக்கான். ஏன்டா உன் தலையில நீயே மண்ணவரி போட்டுக்கிட்டியா? ஆல் தி பெஸ்ட். ஆசனி, இவங்க கூட நின்று நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அங்க நிறைய முக்கியமான ஆளுங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம போலாம். நான் என்னோட லக்கி பைசா உனக்கு தர முடியாது. ஆனா இந்த போட்டோவை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை உன் கூடவே வச்சுக்க. உனக்கு எல்லா இடத்துலயும் வெற்றி தான் கிடைக்கும். நீ டிஜிட்டிங் இல்லையா? நீ டிஜிட்டிங் இல்லையா? நான் டிஜிக்கிங் இல்லையா? என்ன சொல்றீங்க லேகா மேடம்? இது என்னன்னு தெரியுதா? தெரியுது. ஏதோ ஒரு பேட்ஜ்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? இது சாதாரண பேட்ச் இல்ல, டிஜிகிங்கோட லக்கி பேட்ச். இது உன்கிட்ட இருக்கணும். ஆனா இது விக்ரம் கையில எப்படி வந்துச்சு? நீ உண்மையாவே டிஜிகிங்கா இருந்திருந்தா நீ இந்த பேட்ச பார்த்ததும் இது உன்னோட பேட்ச்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீயே இது என்னன்னு தெரியாத மாதிரி பேசுற. கடவுளே, இந்த ஒரிஜினல் டிஜிகிங் லக்கி பேட்ச் எல்லாம் தூக்கிட்டு சுத்துறானா? இது நமக்கு தெரியாம போச்சே. சமாளிப்போம். லேகா மேடம், என்னோட பேட்ச பத்தி எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இது டூப்ளிகேட் மேடம். அதான் பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வரல. என்னோட ஒரிஜினல் லக்கி பேட்ச் நான் எப்பவுமே பத்திரமா லாக்கர்ல வச்சிருக்கேன். இப்போ உங்க கையில இருக்கிறது ஃபேக் பேட்ச். உங்களுக்கு என்னோட பேட்ச பத்தி தெரிஞ்சிருக்கும் போது ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும்ல. சும்மா சீன் போடுறதுக்காக நிறைய பேர் என்னோட பேட்ச டூப்ளிகேட் போட்டு வச்சிருக்காங்க மேடம். அதே மாதிரி விக்ரமும் வச்சுருக்கலாம்ல. என்ன மேடம், நீங்க இன்னும் என்ன சந்தேகமாவே பாக்குறீங்க? நான் நிஜமாவே டிஜிக்கிங் இல்லைன்னா அவ்வளவு காம்ப்ளிகேட்டான ஹைப்பர் கனெக்ட் 6Gல இருந்த பக்க நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன்? சொல்லுங்க மேடம். ஐம் சாரி, நீதான் டிஜிகிங். நான் தேவையில்லாம உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். அதுவும் எதுக்குமே உதவாத இந்த விக்ரம்னால. அவன் கிடக்குறான், விடுங்க மேடம். வாங்க மேடம், நம்ம போய் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணலாம். நம்ம லான்ச் பண்றது இன்னைக்கு யாராலையும் தடுக்கவே முடியாது. இனிமே நாம தான் டாப். ஏன்னா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் தான். வாங்க மேடம், போலாம். வாங்க. விக்ரம், ஸ்கைலிங்கோட புது டெக்னிக்கல் ஹெட் பத்தி உனக்கு தெரியுமா? அவன் நிஜமாவே டிஜிட்டல் வேர்ல்டோட கிங்கா? அந்த கோமாளி டிஜிட்டல் உலகத்தோட கிங்கெல்லாம் இல்ல. அவன் ஒரு சாதாரண கிளர்க். பேரு சுந்தரேசன். கோடிங்க பத்தி எதுவுமே தெரியாத ஒரு தற்கொலையப்ப ஏன் இந்த லேக்க டெக்னிக்கல் ஹெட்டா போட்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் என்னோட ஃபைல்ஸ திருடி ப்ரோக்ராம காப்பி பண்ணி ரன் பண்ணிருப்பான். அத பார்த்துட்டு இவனை பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கா போல. இன்னைக்கு இவனுங்க சின்னதா தப்பு பண்ண கூட ஸ்கைலிங்க் மொத்தமா காலி ஆயிடும். Hi, Lekha and Sundaresan. You guys are definition of talents. Congrats. டெக்னிக்கல் நாலேஜும் விஷனும் ஒன்னா சேர்ந்தா பெருசா அச்சீவ் பண்ண முடியுன்றத ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ரேகாஜியோட கான்பிடன்ஸும் அண்ட் லீடர்ஷிப் பத்தி
பேசியே ஆகணும். அது இவ்வளவு ஷார்ட் டைம்ல எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. லேக்கா, உங்க ஹைப்பர் கனெக்ட் 6G லான்ச் ஆனதுக்கு அப்புறம் எங்களை மாதிரி சின்ன கம்பெனியையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் மறப்பனா சார்? கண்டிப்பா இன்னைக்கு நடக்கிற லான்ச் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. ஒரு வேலையும் செய்ய தெரியாத ஒரு தப்பான ஆளுகிட்ட கொடுத்தா என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு எல்லாரும் பார்க்க போறோம். 1 செகண்ட். Yeah. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். என்னோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமா மத்த டெலிகாம் கம்பெனிஸோட ஹெட்டான மிஸ்டர் பரத், மிஸ்டர் ஜெகன் அண்ட் மிஸ்டர் மேத்தா, நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. டெலிகாம் ஒரு வசதி மட்டும் இல்ல, அது ஒரு தேவைன்னு மாத்தினதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இன்னைக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட் மூலமா தான் நம்ம இந்தியால ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வர போறோம். அதுதான் இந்த ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட். இந்த ப்ரோக்ராம் வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, டெலிகாம் செக்டாரோட ஸ்டாண்டர்டையே மாத்த போற ஒரு பெரிய ரெவல்யூஷன். ஆனா அத பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பர்ட் உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த போறேன். லேக்கா யார் அறிமுகப்படுத்த போறாங்கன்னு சொல்றாங்க? வேற யார? சுந்தரேஷனை தான் கூப்பிட போறாங்க. ஆமா, அவனை விட்டா வேற டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இங்க யார் இருக்கா? அந்த எக்ஸ்பர்ட்டோட பேரு விக்ரம். ஏய் லேக்கா, என்ன டிராமா பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கியா? டிராமா பண்ண ஆரம்பிச்சது நீதான் விக்ரம். நான் ஜஸ்ட் அத கண்டினியூ தான் பண்றேன். ஸ்கிரிப்ட மீறி என்னமோ நடக்குதே. விக்ரம் இதுக்கு முன்னாடி ஸ்கைலிங்க்ல வேலை பார்த்தான். அவனோட பர்ஃபார்மன்ஸ் புவரா இருக்குன்னு ஃபயர் பண்ணிட்டோம். ஆனா இவனை கம்பெனியை விட்டு தூக்குனப்போ அவ என் கம்பெனியை காலி பண்ண போறேன்னு ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட் அழிக்க ட்ரை பண்ணா. ஸ்கைலிங்க்ல யாரையும் வேலை விட்டு தூக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஷோ, அது இவனதானா? விக்ரம பத்தி நிறைய நல்லா தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா விக்ரம் இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பான்னு இப்பதான் தெரிஞ்சு போச்சு. கம்பெனிக்கு எதிராக சதி பண்றதுதான் இருக்கிறதுலே பெரிய துரோகம். இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஒரு வேளை லேக்கா எதுவும் போய் சொல்றாளோ? ஏன் அப்படி சொல்றேன்னா உண்மை வேறையா கூட இருக்கலாம்ல. லேக்கா, யாருமா நீ? இவ்வளவு அழகா ஸ்கெட்ச் போட்டு அசிங்கப்படுத்துற. லேக்கா, எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் முன்னாடியும் இப்படி மனசாட்சி இல்லாம போய் சொல்லி நான் அசிங்கப்படுத்துவேன். நீ என் கம்பெனிக்கு எதிரா பேசின, ப்ராஜெக்ட் முடியக்கூடாதுன்னு பக்ஸ் கிரியேட் பண்ண, எங்களை எதிர்த்து ஹாசினி கம்பெனில ஜாயின் பண்ண. இது எல்லாருக்கும் தெரியணும்ல. அப்பதானே நீ எவ்வளவு கேவலமானவன்னு எல்லாருக்கும் தெரியும். போதும் லேக்கா, நீ பாட்டுக்கு பொய்க்கு மேல பொய்யா அடுக்கிக்கிட்டே போற. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இவ சொல்றது எல்லாமே பொய். உண்மை என்னன்னு நான் இப்ப உங்க எல்லாருக்குமே சொல்றேன். ஹாசினி, நீ ஏன் இந்த ஃப்ராடுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? மிஸ்டர் பரத், வார்த்தையை அளந்து பேசுங்க. அவர் குயிக் ரன்னோட எம்ப்ளாயி. அவரை பத்தி தப்பா பேசினா நான் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. விக்ரம் துரோகி இல்ல, உண்மையான துரோகி இந்த லேக்கா தான். உண்மை என்னன்னா, ஹைப்பர் கனெக்ட் 6G டெக்னாலஜிய விக்ரம் தான் டெவலப் பண்ணாரு. 3 வருஷமா விக்ரம் இந்த ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்தாரு. ப்ராஜெக்டோட கடைசி ஸ்டேஜ்க்கு வந்தப்போ லேக்கா அவரை வேலையை விட்டு தூக்கிட்டா. நிஜமாவே லேக்கா அப்படி பண்ணாளா? என்னால இதை நம்பவே முடியலையே. ஐ சே ஸ்ட்ரிக்ட்லி சொந்த எம்ப்ளாய் கிட்ட இப்படி பண்ணிருக்க கூடாது. லேக்கா அவளோட எம்ப்ளாயிஸ இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது. ஹே, என்ன கண்டபடி உளறிட்டு இருக்க? நான் உண்மையை தான் சொல்றேன். நீ தான் வாயை திறந்தாலே பொய் பொய்யா பேசிட்டு இருக்க.
உனக்கும் நல்லாவே தெரியும் ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணது விக்ரம் தான். விக்ரம்க்கு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் டெவலப் பண்ற அளவுக்கு திறமை கிடையாது. இந்த ப்ராஜெக்ட எங்க டெக்னிக்கல் ஹெட் சுந்தரேசன் தான் டெவலப் பண்ணாங்க. என்னது சுந்தரேசன் பண்ணானா? ஆமா, நான் தான் டெவலப் பண்ணேன். நீ ஸ்கைலிங்க்ல இருந்த போது உன் சீட்ல உட்கார்ந்து கேம் தானே விளையாடிட்டு இருந்த. ஆனா நான் ராத்திரி பகல கஷ்டப்பட்டு ஸ்கிராச்ல இருந்து இந்த ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட டெவலப் பண்ணேன். Bloody. இதுல யாரு உண்மை சொல்றாங்க யார் பொய் சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. மிஸ் ஆஷனே, விக்ரம் உங்க கம்பெனி எம்ப்ளாயிங்கிறதுனால நீங்க உங்க பப்ளிசிட்டிக்காக பொய் சொல்றீங்களா? சார், பொய் அவங்க சொல்லல, லேக்கா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. Do you know one thing? இந்த சுந்தரேசன் ஸ்கை லிங்க்ல ஒரு சாதாரண எம்ப்ளாய். அது மட்டும் இல்ல, இவனுக்கு கோடிங்க பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட டெவலப் பண்ணிருப்பான்? மிஸ்டர் விக்ரம், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சுந்தரேசன் சாதாரண கிளர்க் இல்ல. இவன் தான் டிஜிட்டல் உலகத்தோட கிங், டெலிகம்யூனிகேஷனோட எக்ஸ்பர்ட், டிஜி கிங். டிஜே கிங் ஒரு பயங்கரமான தந்திரன். அவனோட ஸ்கில்ஸ் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் அவனை யாரும் பார்த்ததில்ல. ஒருவேளை சுந்தரேசன் தான் டிஜி கிங்னா அப்போ ஸ்கைலிங்க் உண்மையிலே ரொம்ப லக்கி. ஸ்கைலிங் டெக்னாலஜிய டிஜே கிங் வேர்ல்ட் லெவல்ல ரீச் பண்ண வைக்க போறாரு. டேய் விக்ரம், நான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும் தான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் என்னோட அடையாளத்தை மறைச்சு நான் இங்க வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா லேகா மேடம் என்ன பத்தி இவ்வளவு ஓபனா சொல்லிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் தான் டிஜிட்டல் கிங், அந்த டிஜி கிங். இல்ல, இவன் டிஜி கிங் கிடையாது. இவன் ஒரு ஃப்ராட். ஹேய், நான் இல்லடா, நீ தான் ஃப்ராடு. கேம் ஆடிக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவன் இப்போ கிரெடிட் வாங்கிட்டு போனாலும் பாக்குறியா? ஏய், நீ எந்த மயிரும் புடுங்கல. யூ ஜஸ்ட் a fake. இர்ரா சுந்தரேசா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ டிஜி கிங் இல்ல நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ப்ரூவ் பண்ண போறியா? அதான் எல்லாரும் முன்னாடி ஆதாரம் இருக்கே. ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட நான் தான் டெவலப் பண்ணேன். விக்ரம் அவர்தான் உண்மையான டிஜி கிங்னு எனக்கு தோணுது. இல்லனா லேக்கா ப்ராஜெக்ட லான்ச் பண்ண ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டான். இவர்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணா இண்டஸ்ட்ரியில தேவையில்லாம எனிமீஸ கிரியேட் பண்ணி போனாம. விக்ரம், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சாரி சார், விக்ரம்க்கு பதிலா நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன். ஹசனி, சார் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க. நீ எதுக்கு என் வீட்டெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்க? பார், என்னால மன்னிக்கலாம் முடியாது. தப்பு பண்ணா கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அவன் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவி. இன்னைக்கு ராத்திரி நீ என் கூட வா, அதுதான் உனக்கு தண்டனை. சார், ஏய், you bloody! ஏய், என்னடா சொன்ன? You rascal! ஐயோ விக்ரம்! ஏய், சார் சார் விக்ரம் சார் Oh my விக்ரம் God, சார் வேணாம் சார் சுந்தரேசன், சார் சுந்தரேசன், சார் விக்ரம் சார் சார் வேணாம் சார் சார் அடிக்காதீங்க சார் சார் சுந்தரேசன், சுந்தரேசன், நீங்க ஓகேவா? என் மேலே கை வச்சிட்டல்ல? எவ்வளவு தைரியம் இருந்தா டிஜி கிங் மேலே கை வைப்ப நீ? லேகா, உன்னை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல முட்டாள்னு சிரிக்கிறதான்னு தெரியல. இன்னும் இவனை போய் டிசைன் நம்பிட்டு இருக்கேன். 3 வருஷத்துல நீ பண்ண முடியாதத வெறும் 3 நாள்ல பண்ணிருக்கான். உன்னால அந்த லூப் ஹோல்ஸ் சரி பண்ண முடியல, ஆனா இவன் ஈஸியா சால்வ் பண்ணிட்டான். இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்?
நான் எவ்வளவு பெரிய ஜீனியஸ். இந்த டிஜிக்கிங் மேலே கை வச்சிருக்கான். இவனை சும்மா விடக்கூடாது. இவன் என்ன அடிச்சதுக்கு இவனை டெலிகாம் இண்டஸ்ட்ரியில இருந்தே பேன் பண்ணணும். அதுவும் இப்பவே. பேன் விக்ரம், பேன் விக்ரம், பேன் விக்ரம், விஜய் கிங் இன்னைக்கு பேன் பண்ணியே ஆகணும். பேன் விக்ரம், பேன் விக்ரம், பேன் விக்ரம், பேன் விக்ரம். 3 வருஷம் நீ கஷ்டப்பட்ட. ஆனா அதுக்கான கிரெடிட் மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? ஏன்னா ஆண்டவன் என் கூட இருக்கான். இனிமே உன்னால எந்த கம்பெனிலயும் வேலை செய்ய முடியாது. உனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. வேற வழி இல்லாம நீ மூட்டை தான் தூக்கணும். என்ன உன்ன மாதிரி உனதுக்கு உதவாதவன் நினைச்சு என்னோட டேலண்ட்டுக்கு யார் வேணாலும் எனக்கு வேலை கொடுப்பாங்கடா. ஹேய், இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க? ஆ? இரு, ரியாலிட்டி என்னன்னு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க கம்பெனிக்கு யாரையாவது வேலை கிடைக்கணும்னா நீங்க யார் எடுப்பீங்க? டிஜிக்கிங்கயா இல்ல இந்த ஃப்ராடையா? நான் விக்ரம தான் வேலைக்கு எடுப்பேன். நான் விக்ரம தான் வேலைக்கு எடுப்பேன். நீ டிஜிகிங்குக்கு எதிரா போறியா? அதுவும் இவனுக்காக? லேக்கா, விக்ரம் இப்போ குயிக்ரனோட எம்ப்ளாயி. குயிக்ரனோட பாலிசி ஸ்கைலிங் மாதிரி கிடையாது. குயிக்ரன் எப்பவுமே எங்க எம்ப்ளாயியை கைவிட மாட்டோம். டெலிகாம் இண்டஸ்ட்ரியை எதிர்த்தாலும் நாங்க எங்க எம்ப்ளாயி பக்கம் தான் நிப்போம். குயிக்ரன் எப்பவும் ஸ்கைலிங்க் மாதிரி எம்ப்ளாயிஸ கழட்டி விடுற கம்பெனியா மாறாது. ஸ்கைலிங்க் கூட குவிக்ரனை கம்பேர் பண்றதே முட்டாள்தனம். ஸ்கைலிங்கோட உயரத்தை தொடறதுக்கே உனக்கு 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ள ஸ்கைலிங்க் இன்னும் பல ஹைட்ஸ் தொட்டு இருக்கும். லேக்கா மேடம், இவங்க கூட விவாதம் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணலாம். நம்ம ஒர்க் சொல்லும். நம்ம யாருன்னு தெரியும். கடைசியா வான் பண்றேன், இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்றதுல ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. 6 ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இப்போ நீங்க லான்ச் பண்ணா சிஸ்டம் கண்டிப்பா கிராஷ் ஆயிடும். என்ன விக்ரம், நம்மள இவங்க வேலையை விட்டு தூக்கிட்டு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட இவங்க சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்றாங்கன்னு பாக்குறியா? பொறாமையா? அதனாலதான் ப்ராஜெக்ட் பண்ண கூடாதுன்னு இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இந்த எஃபர்ட்ட நீ உன் வேலையில போட்டிருக்கணும். அட்லீஸ்ட் உன் வேலையாவது இருந்திருக்கும். இல்ல யார் நினைச்சாலும் இந்த லான்ச்சை ஸ்டாப் பண்ண முடியாது. பூஜா, லேப்டாப் எடுத்துக்கிட்டு ஸ்டேஜுக்கு போங்க. சீக்கிரமா ப்ராஜெக்ட லான்ச் பண்ணுங்க. எஸ் மேம். ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட் லான்ச் ஆக போகுது. ஒழுங்கா செக் பண்ணு. இதோ மேம், என்னன்னு பாக்குறேன். நீ ஏதாவது தப்பான பட்டனை பிரஸ் பண்ணிருப்ப. இல்ல மேடம், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பாக்குறேன். ஐயோ, சொதப்பிடுச்சு. சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு. ஓகே மேம். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு. பக்ஸ ஃபிக்ஸ் பண்ணு. மேடம், என்னால பிக்ஸ் பண்ண முடியாது மேடம். நீ தானே டிஜிக்கிங். உன்னால எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாம போகும்? மேடம், என்ன மேடம், உங்க ப்ராஜெக்ட்லாம் கிராஷ் ஆயிடுச்சு. உங்க ஷேர் மார்க்கெட்லாம் தாறு மாற இறங்கிடுச்சுங்க. ஏதாவது பண்ணி சீக்கிரமா சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணுங்க மேடம். ஓகே ஓகே, நான் ட்ரை பண்றேன். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். மேடம்,
60 ப்ராஜெக்ட் கிராஷ் ஆனது பத்தி தான் எல்லா நியூஸ் சேனலும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்கைலிங்கோட ஷேர்ஸ்லாம் தாறுமாறு இறங்கிட்டு இருக்கு மேடம். ஐயோ, இந்த ப்ரோக்ராம் முழுசா ரெடி ஆகலன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. லீடர்ஷிப் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இந்த சின்ன பொண்ணு நம்மளது இப்ப பெரிய தப்பாயிடுச்சு. இவங்கள நம்பி நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். உண்மையிலேயே நீ வார்ன் பண்ண மாதிரி நடந்துருச்சு. சொன்னனே, அப்பவே கேட்டிருக்கணும். அனுபவிக்கிட்டோம். இனிமே இவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏய், அங்க போய் ஓரமா நின்னு பேசுறது ஈஸி. நான் கஷ்டப்பட்டு இந்த ப்ரோக்ராம் ரெடி பண்ண. நீ என்னடா பண்ண? அட்லீஸ்ட் நாங்க ஸ்கை லிங்க்குக்காக ஹைப்பர் கனெக்ட் கிரியேட் ஆவது பண்ணி வச்சிருக்கோம். ட்ரை பண்ணி கூட பார்த்துட்டோம். உன்ன மாதிரி கையை கட்டிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல. நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேனா? நீங்க என்ன வேலையை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இப்ப உங்க எல்லாருக்கும் என்னோட உண்மையான கிரியேஷனை காட்ட போறேன். என்ன சொல்ற? நீ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்கியா? ஆமா, என்னோட ஸ்பெஷல் ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ரோக்ராம் இவங்களோட ஹைப்பர் கனெக்டை விட 2 மடங்கு ரொம்ப ஃபாஸ்ட் ஆனது, ரொம்ப செக்யூர் ஆனது. இது உலகத்துக்கே ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹைப்பர் கனெக்ட் 6G டெக்னாலஜியா ஸ்கைலிங்கால மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். உண்மையை சொல்லு விக்ரம், இந்த டெக்னாலஜி எங்க கிட்ட இருந்ததா நான் திருடிட்டு போனேன். அதை ஆல்டர் பண்ணி வேற பேர்ல லான்ச் பண்ண போறியா? நான் யார்கிட்ட இருந்து எதையும் திருட வேண்டிய அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வெளியே திருடணும். நானே ஒரு டெக் எக்ஸ்பர்ட் தான். நான் என்னோட சொந்த ஐடியா அண்ட் என்னோட சொந்த ஸ்கில்ல வச்சுதான் நான் இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணிருக்கேன். இம்பாசிபிள். இவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஒரு 6G ப்ரோக்ராம உருவாக்கவே முடியாது. ஒன்னை இவன் பெரிய ஜீனியஸா இருக்கணும், இல்லைன்னா பெரிய ஃப்ராடா இவன் இருக்கணும். ஹைப்பர் கனெக்ட் 6G டெக்னாலஜியா டிஜிகிங்கால மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். வேற யாராலையும் முடியாது. இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உண்மையான டிஜி கிங் அவன் இல்ல, நான் தான். ஐயோ, இல்ல இல்ல இல்ல, அவன் போய் சொல்றான். நான் தான் உண்மையான டிஜிகிங். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் உண்மையான டிஜி கிங் யாருன்னு. சுந்தரேசன், நீ உண்மையிலேயே டிஜி கிங்கா இருந்தா ஹைப்பர் கனெக்ட் 6G இந்த மாதிரி கிராஷ் ஆயிருக்காது. இல்ல இல்ல, யாரு உண்மை சொல்றாங்க யார் பொய் சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஷேர்ஸ் ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. ஆனா விக்ரம் சொல்றது உண்மையா இருந்தா அது கதையே வேற. நான் சொல்றேன், இப்போ நம்ம விக்ரம் கூட இருந்தாதான் நம்ம பண்ண செக்யூரா இருக்கும். ஃபியூச்சர் இவன் கிட்ட தான் இருக்கு. லேகா, இவ்வளவு நேரம் காட்டினது வெறும் ஷோ தான். உண்மையான டிஜி கிங்கால என்ன பண்ண முடியும்னு எல்லாருக்கும் நான் இப்ப காட்டுறேன். மெட்டாப்ளெக்ஸ் தான் உண்மையான ரெவல்யூஷன். இந்த ப்ரோக்ராம் அவங்க ப்ரோக்ராமை விட 3 மடங்கு ஃபாஸ்ட் ஆனது. சார், எப்படி சார் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணீங்க? இந்த ப்ராஜெக்ட் எப்படி சார் லான்ச் பண்ணீங்க? இந்த டெக்னாலஜி நான் பேசிக்கா எதை வச்சு உருவாக்கணும்னா, இதெல்லாம் தான் இன்புட்ஸ் ஆயிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா, நாங்க எல்லா ஏற்பாடும் கரெக்டா தான்ப்பா பண்ணிருந்தோம். ஆனா எல்லார் முன்னாடியும் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அடிக்கிறாரு. பிசினஸ்ல பொண்ணு பையனு யாரும் கிடையாது.
லாபம் நஷ்டம் மட்டும்தான். அப்பா உன்னால என் ஹைப்பர் கனெக்ட் 6G மட்டும் கிராஷ் ஆகல, என் கம்பெனியே அழிஞ்சிருச்சுலக்கா. விக்ரம், நீ இருக்கும்போது ஹைப்பர் கனெக்ட் 6G எப்படி ஃபெயில் ஆச்சு? சொல்லு விக்ரம். என் பொண்ணை விட உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தானே. சார், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நான் இப்ப குயிக் ரன்ல இருக்கேன் சார். ஸ்கைலிங்க்ல இருந்தேன். உங்க பொண்ணு எப்பயும் நான் அசிங்கப்படுத்த வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எந்த நிலைமையிலையும் விக்ரம கம்பெனி விட்டு போக விடாதன்னு. அவனை எப்படியாவது கூட்டிட்டு வான்னு. அவ்வளவு சொல்லியும் நீ ஏன் அவனை போக விட்ட? நம்மளோட மெட்டாப்ளெக்ஸ் பெரிய சக்சஸ் ஆயிடுச்சுல. இனிமே நாம தான் நம்பர் 1 கம்பெனி. சியர்ஸ். ஆனா நீ ஒரு பெரிய சைலண்ட் கில்லர் விக்ரம். இத்தனை நாளா என் கூடவே இருந்துட்டு நீதான் டிஜி கிங்னு என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டல. டிஜி கிங் ஒரு தந்திரன். அவனோட ஸ்பெஷாலிட்டி எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா விக்ரம், இன்னைக்கு என் கம்பெனி ஜெயிச்சதை விட நீ ஜெயிச்சதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எனக்கு இப்பதான் ஒண்ணு தோணுது. குயிக்ரனோட எம்டிதான் உலகத்திலே அழகா இருப்பது. வேலை முடிஞ்சதா? ஆமாண்ணே, ஸ்கைலிங்கோட மொத்த டேட்டாவும் நான் காப்பி பண்ணிட்டேன். நீங்க பணத்தை முதல்ல ரெடி பண்ணி வைங்க. கோடியில புரளலான்னு நினைச்சேன். ஆனா அந்த விக்ரம் மொத்தமா சங்கோதிட்டான். பரவாயில்ல, கோடி இல்லைனாலும் லட்சமாவது கிடைக்கட்டுமே. 25 லட்சத்துக்கு பேசி முடிச்சாச்சு. டேட்டாவை வித்துற வேண்டியதா. ஏய், எந்திரா. எங்க கம்பெனி அழிச்சது பத்தலையா உனக்கு? இப்ப டேட்டாவை திருடுறியா? சார் இல்ல சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் டேட்டாவெல்லாம் திருடல. ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட வேலை பார்க்கறதுக்காக வேற சிஸ்டம்க்கு எடுத்துட்டு போறேன் சார். என் பொண்ணை வேணா நீ முட்டாளாக்கலாம், ஆனா என்ன நீ முட்டாளாக்க முடியாதுடா. நம்பிக்கை துரோகி. லேகா மேடம், பாருங்க, உங்க அப்பா கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டாரு. நான் உங்க விசுவாசமான எம்ப்ளாயி. இதுவும் உங்க நல்லதுக்கு தான் பண்றேன். உன்னோட ஃப்ராடுத்தனம் வெளியே வந்துருச்சு. இனிமே உன் பேச்சை இவன் நம்ப மாட்டான். நீ டிஜி கிங் கிடையாது, நீ மிகப்பெரிய ஃப்ராடு. அப்பா, சுந்தரேசன் சொல்றது சரிதான். நம்ம மெட்டாப்ளெக்ஸ விட ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது டிஜிகிங்கால மட்டும்தான் முடியும். பாத்தீங்களா, இந்த உலகத்தையே அதிர வைக்க போற மாதிரி ஒரு 7G ப்ராஜெக்ட் பண்ண போறேன். ஆமா, எனக்கும் முழு நம்பிக்கை இருக்கு. நீ உருவாக்குவ. ஆனா இங்க இல்ல. அதுக்காக உனக்கு ஸ்பெஷல் ஆபீஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அடேங்கப்பா. லேகா மேடம், எனக்காக தனி ஆபீஸ் ரெடி பண்ணிருக்கீங்களா? சூப்பர் மேடம். செக்யூரிட்டி மேடம், சொல்லுங்க மேடம். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? அட்ரஸ் சொல்லுங்க, நானே போய்க்கிறேன். லேகா, நீ மறுபடியும் பெரிய தப்பு பண்ற. இந்த ஏமாத்துக்காரனை நம்பாத. செக்யூரிட்டி, இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. மேடம், இன்ஸ்பெக்டர் சார் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு? ஸ்டேஷன்ல கம்பி என்றதுக்கு. சார் வாங்க வாங்க சார்.
மேடம் வாங்க மரியாதை வாங்க மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் வாங்க மேடம் சார். மேடம் வாங்க. விடுங்க வாங்கன்னு மேடம் சொல்லுங்க, மேடம் வாங்க. வாங்க மேடம் சார். ப்ளீஸ் மேடம் மேடம் நம்ம முழுசா பேங்க்ரப்ட் ஆயிட்டோமா? இப்ப நம்ம என்னப்பா பண்றது? இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி குயிக் ரன் கம்பெனி தான். சில மாதங்களுக்கு பிறகு வரட்டுமா? என்னாச்சு ஹாசினி? ஹாசினி என்னாச்சு? இல்ல இப்ப நம்ம கம்பெனி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதான் நான் உன்னை யோசிச்சேன். நாம ஏன் ஸ்கைலிங்க டேக் ஓவர் பண்ணக்கூடாது? என்ன யோசிக்கிற? இது குட் ஐடியா இல்லையா? இட்ஸ் அமேசிங் ஐடியா ஹாசினி. வாங்க ஜேகே சார், குயிக் ரன் ஆபீஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப சீக்கிரமே நம்ம திரும்ப மீட் பண்ணிட்டோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் நீங்க இதே ஆபீஸ்க்கு ஒரு டீல் பேச வந்தீங்க, உங்களோட கண்டிஷன்ஸோட. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, கண்டிஷன்ஸ் உங்களோடது இல்ல, என்னோடது. சார் நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. லேகா, ஞாபகம் இருக்கா நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு? கண்டிப்பா என்கிட்ட ஒரு நாள் உதவி கேட்டு வருவேன், அப்ப நான் உன்னை பழி வாங்குவேன்னு சொன்னேன். லேக்கா, பயப்படாத. வீட்டுக்கு வர விருந்தாளிகளை மதிக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நீ எனக்கு பண்ணத திரும்ப நான் உனக்கு பண்ண மாட்டேன். நீ தான் டிஜிக்கிங்னு எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிரு. விக்ரம், எங்க சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம 2 கம்பெனியையும் பேசாம மர்ஜ் பண்ணிடலாமா? மர்ஜ் பண்றதுக்கு இங்க வாய்ப்பே இல்ல. உங்க கம்பெனி இப்ப அந்த பொசிஷன்ல இல்லவே இல்ல. ஆனா அதுக்காக நாங்க டீல் பண்ணிக்க மாட்டோம்னு அர்த்தம் இல்ல. அப்போ உங்க ஆஃபர் என்ன? உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணிடுங்க. இல்லனா உங்க கம்பெனியை எங்களுக்கு வித்துருங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணிடுங்க. இல்லனா உங்க கம்பெனியை எங்களுக்கு வித்துருங்க. விக்ரம், உன்னை நீ யாரு நினைச்சிட்டு இருக்க? மறந்துட்டியா விக்ரம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர நீ எங்க கம்பெனில ஒரு வேலைக்காரன் தான். ஆமா, நான் வேலைக்காரன் தான். ஆனா இன்னைக்கு அதே வேலைக்காரன் தான் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன் ஆயிருக்கான். அது மட்டும் இல்ல, நேத்து வரைக்கும் எனக்கு ஆர்டர் போட்ட அதே லேக்கா இன்னைக்கு என் முன்னாடி நின்னு உதவி கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. லேக்கா, விக்ரம் சொல்றதும் சரிதான். நமக்கு வேற வழியே இல்லை. லேக்கா, உங்க அப்பா சொல்றத கேளுங்க. ஹாசினி, நான் அவ்வளவு சீக்கிரம் தோத்துருவேன்னு நினைக்கிறியா? அது மட்டும் எப்பவுமே நடக்காது. பிடிவாதம் ஈகோ வச்சுட்டு
கம்பெனியை ரன் பண்ண முடியாது. லேக்கா, ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, நம்பர்ஸ் எப்பவுமே பொய் சொல்லாதுன்னு. அப்புறம் உங்க கம்பெனியோட நம்பர்ஸ் இப்போ ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது, உங்களோட டவுன்ஃபால். மேடம், கம்பெனியில இருக்க மொத்த பொருளையும் ஒரு லோன் ஷாக் வந்து அள்ளிட்டு போயிட்டான். நம்ம பணத்தை திருப்பி தர வரைக்கும் பொருட்கள் எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்குமா? லேக்கா, நாம உண்மையை ஒத்துக்கணும். நாம தோத்துட்டோம் லேக்கா. உங்களுக்கு வேற வழியே இல்ல. நீங்க உங்க கம்பெனியை வித்துதான் ஆகணும். சரி, நான் உங்க ஆஃபரை ஏத்துக்கிறேன். நீ எவ்வளவுக்கு எங்க கம்பெனியை வாங்குவ? நான் உனக்கு $10 மில்லியன் தரேன். உனக்கு மனசாட்சி இல்லையா விக்ரம்? ஒரு பொம்மைக்கு விலை பேசுற மாதிரி என் கம்பெனியை விலை பேசுற? பிசினஸ்ல எமோஷன்ஸ்க்கு இடம் இல்ல லேக்கா. கம்பெனியோட மதிப்பை பேலன்ஸ் ஷீட் தான் முடிவு பண்ணும். லேக்கா, உன்னோட ப்ராப்ளமே இதுதான். ஒரு விஷயத்த முழுசா கேட்கறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் முன்னாடியே நீ ஒரு முடிவு பண்ணிக்கிற. நான் இன்னும் உனக்கு பாதி டீல் சொல்லவே இல்லையே. $10 மில்லியன் கூட சேர்த்து நான் எங்க கம்பெனில உனக்கு 1% ஷேர் தரேன். நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆஃபரை கொடுப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் எனக்கு உன்னோட ஆஃபர்ல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காது. என்கிட்ட ஒரு பேக்கப் பிளான் ரெடியாவே இருக்கு. நாங்க பாஸ்ல 3 கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி டீல் போட்டிருக்கோம். அதனால நாங்க எப்படியும் சேஃப் தான். அதுபடி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு உங்களோட உதவி தேவையில்ல. நாங்க ஸ்ட்ராட்டஜி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கோம். அப்புறம் அந்த 3 பேருமே லீடிங் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ். அவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா விக்ரனையே தரமட்டமாக்கிடுவாங்க. லேக்கா, உனக்கு என்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? பிசினஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. லாபம் மட்டும்தான் பாப்பேன். நான் உங்க எல்லார் மேலயும் கேஸ் போடுவேன். லேக்கா, உங்க கம்பெனி ஆல்ரெடி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. கேஸ் போடுறது கூட இப்போ உன்கிட்ட காசு இல்ல. உன்னால இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. லேக்கா, நாம உண்மையை ஏத்துக்கணும். நம்ம தோத்துட்டோம் லேக்கா. சரி, நான் என் கம்பெனியை விற்க தயாரா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. சார், லேக்கா பிளான் பண்ணி உங்க எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நானும் ஒரு தேச பக்தன் தான். இது வரைக்கும் வெளிநாட்டுக்காரங்க மட்டும்தான் நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வேலை வேணும்னாலும் சரி, டெக்னாலஜி வேணும்னாலும் சரி, அவங்க நம்பிதான் நம்ம இருந்தோம். ஆனா இனிமே அப்படி நடக்க நாங்க விட மாட்டோம். நாங்க உங்க பேச்செல்லாம் நம்ப மாட்டோம். மிஸ்டர் பரத், இதான் கான்ட்ராக்ட் காப்பி. இத கொஞ்சம் சரியா படிச்சு பாருங்க. அப்பதான் நான் என்ன டீல் பண்ணிருக்கணும் உங்களுக்கு புரியும். கொடுங்க. எப்படிப்பட்ட கம்பெனியா இருந்தாலும் உன்னால ஃபாரின் கம்பெனிஸ்க்கு டெக்னாலஜியை விற்க முடியாது. நான் டெக்னாலஜி விக்கிறேன்னு யார் சொன்னா? நான் இதை அவங்களுக்கு யூஸ் பண்ற பெர்மிஷனை மட்டும் தான் தருவேன். அதுக்கு பதிலா அவங்க கிட்ட நான் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம கண்டிஷன் படி தான் நடக்கணும். இந்த டீலுக்கு அப்புறம் இந்த கம்பெனிஸ் எல்லாமே குயிக் ரன்னோட அடிமைங்க. அதாவது இந்தியாவோட அடிமைங்க. மிஸ்டர் ராமன், நீங்களும் படிங்க. இந்த கம்பெனிஸ் வாழ்க்கை முழுக்க எங்க கம்பெனிக்கு அடிமையா இருப்பாங்க. ஆமா, நீ கண்டிஷன் போட்டிருக்க. ஆனா ஃபாரின் கம்பெனிஸ் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்போ உன்னோட குவிக் ரன் மூழ்கிடும். இங்க பாருங்க, 300 கம்பெனிஸ்க்கு டீல் அமைச்சிருக்கேன். ரிசல்ட் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துரும்.
Breaking news. The 6G Metaplex project is making good headlines as it reaches a major milestone. Over 300 participants are already on board, marking a powerful start to this revolutionary initiative. Major contract agreements are now ready to be signed. The Metaplex 6G project is now ready பாத்தீங்களா to ரமன் take சார், off. 300 கம்பெனிஸ் நம்ம கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாருமே நமக்கும் நம்ம நாட்டுக்கும் அடிமைங்க. இதுதான் டிஜிகிங்கோட டெக்னாலஜி பவர். டிஜிகிங் தந்திரம் தான், ஆனா அவர் ஒரு உண்மையான தேசபக்தன். அவர் தனக்காக மட்டும் யோசிக்க மாட்டாரு, நாட்டுக்காகவும் யோசிப்பாரு. பாத்தியா, எவ்வளவு பெரிய டேலண்ட நீ கம்பெனி விட்டு அனுப்பிட்ட. அவன் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான். ஆனா நீ அவனை கீழே தள்ளணும்னு மட்டும்தான் நினைச்ச. உன்னாலதான் அந்த குயிக் ரன் டீல நாங்க கேன்சல் பண்ணோம். நீயும் மூழ்கி எங்களையும் மூழ்க அடிச்சிட்டாள. லேகா, நான் உனக்கு எங்க கம்பெனியோட 1% ஷேரை தரலான்னு நினைச்சேன். ஆனா நீ வெறும் $20 மில்லியன் அதிகமா கேட்டு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கு தெரியுமா? உனக்கு 1 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பு. இல்லைன்னா செக்யூரிட்டி உன்னை வெளியே தள்ளிடுவாரு. சரி வா, நம்மளே இங்க இருந்து போயிடலாம். நாங்களும் கிளம்புறோம் சார். நாங்களும் கிளம்புறோம். என்ன மன்னிச்சிருங்க விக்ரம் சார். லேக்கா பேஜ கிட்ட நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். நாங்க மட்டும் இல்ல, மொத்த நாடு உங்களுக்கு சல்யூட் அடிக்கும். நாங்க வரோம் சார். வாங்க போலாம். லேக்கா, நான் உன் அக்கவுண்ட்ல $20 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இன்னையில இருந்து ஸ்கைலிங்க் எங்களோடது. லேகா, இனிமே இங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஃபாரின் கம்பெனிஸ் கூட எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். சோ நீங்க கிளம்பலாம். ஆஃப் கோர்ஸ், ஐ டோன்ட் மைண்ட். நீங்க ஸ்கைலிங்க வாங்கிருக்கீங்க, அத செலிப்ரேட் பண்ணணும்ல. ஒருவேளை பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்தா நானே அரேஞ்ச் பண்றேன், அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா. ஏய், யார் நீங்க? செக்யூரிட்டி, இவளை யாரு உள்ள விட்டது? சார், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம உள்ள வந்துட்டாங்க சார். எங்களை யாரும் தடுக்க முடியாது சார். நாங்க டைரக்ட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்ல இருந்து வரோம். இவங்க என்னுடைய டீம். சார், ஆனா நீங்க இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இந்த விக்ரம் அவருடைய 6G டெக்னாலஜிய வெளிநாட்டு கம்பெனிக்கு விற்க கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சொல்லிருக்கோம். ஆனா அவரோட ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட வெளிநாட்டுக்காரங்களுக்கு விற்க போறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இவரோட 6G ப்ராஜெக்ட் நம்ம நாட்டோட பெருமை. அதனால பல பேருக்கு வேலை கிடைக்கும். நம்ம இந்தியாவும் வேகமா டெவலப் ஆகும். ஆனா இத ஃபாரின் கம்பெனிக்கு வித்துட்டா அது நம்ம நாட்டுக்கே பெரிய லாஸ். அப்புறம் மறுபடியும் இந்தியா ஃபாரின் கம்பெனிஸோட கண்ட்ரோலுக்கு போயிடும். ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட விற்க போறாங்கன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? உங்களுக்கு ஏதோ தப்பான தகவல் வந்திருக்கு. சார், நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த தப்பான தகவலும் வரல. இவங்க வெளிநாட்டுக்காரங்க கூட பெரிய டீல் பேசிருக்காங்கன்னு ஸ்ட்ராங் சோர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. விக்ரம், இது உண்மையா? சரிங்க, பாருங்க, நான் உங்களுக்கு இது என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவ விக்ரம்? நீ ஸ்கைலிங்க்கு துரோகம் பண்ண மாதிரி நீ சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்ட. நீ ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட விற்க போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்லாம நீ மர்ஜருக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் 20 மில்லியனுக்கு என் கம்பெனி உன்கிட்ட வித்துட்டேன். இப்போ உன்கிட்ட ஃபண்டும் இல்ல. ஓ, அப்ப இதெல்லாம் நீதான் பண்ணியா? ஆஃப் கோர்ஸ். நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா லேக்காவை யாரும் ஜெயிக்க முடியாது. லேக்கா சொன்னா சொன்னதுதான். விக்ரம், நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட. 6G நம்ம நாட்டோட டெக்னாலஜி. இது நமக்கு மட்டும்தான். இதை விற்க விட மாட்டோம். சார், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். இப்போ எந்த டவுட்ஸும் இல்ல. நீ ஒரு ஃப்ராட்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நீ வெளிநாட்டுக்காரன் கூட ஹைப்பர் கனெக்ட் 6G டீல் பேசுனியா இல்லையா? நான் பேசினேன். ஆனா இந்த ஆனா அவனால எங்களுக்கு வேண்டாம். டீல் பேசுறீங்களா இல்லையா? அப்போ லேக்கா சொன்னது உண்மைதானா? நீ நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்க. இதுக்கு மேலே என்னால உன் கூட பிசினஸ் பண்ண முடியாத. நான் இமிடியேட்டா கான்ட்ராக்ட கேன்சல் பண்றேன். நானும் என் கான்ட்ராக்ட கேன்சல் பண்றேன்.
நீ என்ன தோக்கடிச்சிட்டு நினைக்கிறியா? ஆனா இந்த லேக்காவ உன்னால எப்பவும் தோக்கடிக்க முடியாது. சார், லேக்கா பிளான் பண்ணி உங்க எல்லாரும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நானும் ஒரு தேச பக்தன் தான். இது வரைக்கும் வெளிநாட்டுக்காரங்க மட்டும்தான் நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வேலை வேணும்னாலும் சரி, டெக்னாலஜி வேணும்னாலும் சரி, அவங்க நம்பிதான் நம்ம இருந்தோம். ஆனா இனிமே அப்படி நடக்க நாங்க விட மாட்டோம். நாங்க உங்க பேச்செல்லாம் நம்ப மாட்டோம். மிஸ்டர் பரத், இதான் கான்ட்ராக்ட் காப்பி. இத கொஞ்சம் சரியா படிச்சு பாருங்க. அப்பதான் நான் என்ன டீல் பண்ணிருக்கணும் உங்களுக்கு புரியும். கொடுங்க. எப்படிப்பட்ட கம்பெனியா இருந்தாலும் உன்னால ஃபாரின் கம்பெனிஸ்க்கு டெக்னாலஜியை விற்க முடியாது. நான் டெக்னாலஜி விக்கிறேன்னு யார் சொன்னா? நான் இதை அவங்களுக்கு யூஸ் பண்ற பெர்மிஷனை மட்டும் தான் தருவேன். அதுக்கு பதிலா அவங்க கிட்ட நான் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம கண்டிஷன் படி தான் நடக்கணும். இந்த டீலுக்கு அப்புறம் இந்த கம்பெனிஸ் எல்லாமே குயிக் ரன்னோட அடிமைங்க. அதாவது இந்தியாவோட அடிமைங்க. மிஸ்டர் ராமன், நீங்களும் படிங்க. இந்த கம்பெனிஸ் வாழ்க்கை முழுக்க எங்க கம்பெனிக்கு அடிமையா தான் இருப்பாங்க. ஆமா, நீ கண்டிஷன் போட்டிருக்க. ஆனா ஃபாரின் கம்பெனிஸ் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்போ உன்னோட குவிக் ரன் மூழ்கிடும். இங்க பாருங்க, 300 கம்பெனிஸ்க்கு டீல் அமைச்சிருக்கேன். ரிசல்ட் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துரும். Breaking news. The 6G Metaplex project is making good headlines as it reaches a major milestone. Over 300 participants are already on board, marking a powerful start to this revolutionary initiative. Major contract agreements are now ready to be signed. The Metaplex 6G project is now ready பாத்தீங்களா to ரமன் take சார், off. 300 கம்பெனிஸ் நம்ம கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாருமே நமக்கும் நம்ம நாட்டுக்கு அடிமைங்க. இதுதான் டிஜி கிங்கோட டெக்னாலஜி பவர். டிஜி கிங் தந்திரம் தான். ஆனா அவர் ஒரு உண்மையான தேசபக்தன். அவர் தனக்காக மட்டும் யோசிக்க மாட்டாரு, நாட்டுக்காகவும் யோசிப்பாரு. பாத்தியா, எவ்வளவு பெரிய டேலண்ட நீ கம்பெனி விட்டு அனுப்பிட்ட. அவன் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான். ஆனா நீ அவனை கீழே தள்ளணும்னு மட்டும்தான் நினைச்ச. உன்னாலதான் அந்த குயிக் ரன் டீலை நாங்க கேன்சல் பண்ணோம். நீயும் மூழ்கி எங்களையும் மூழ்க அடிச்சிட்டாங்க. லேகா, நான் உனக்கு எங்க கம்பெனியோட 1% ஷேரை தரலான்னு நினைச்சேன். ஆனா நீ வெறும் $20 மில்லியன் அதிகமா கேட்டு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கு தெரியுமா? உனக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பு. இல்லைன்னா செக்யூரிட்டி உன்னை வெளியே தள்ளிடுவாரு. சரி வா, நம்மளே இங்க இருந்து போயிடலாம். நாங்களும் கிளம்புறோம் சார். நாங்களும் கிளம்புறோம். என்ன மன்னிச்சிருங்க விக்ரம் சார். லேக்கா பேஜ கேட்டு நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். நாங்க மட்டும் இல்ல, மொத்த நாடு உங்களுக்கு சல்யூட் அடிக்கும். நாங்க வரோம் சார். வாங்க போலாம். வெல்கம் சார். வெல்கம் சார். சார் வந்தோன்னே ஆபீஸ் எல்லாம் ரொம்ப எனர்ஜி ஆயிடுச்சு. ஸ்கை லிங்கோட 6G ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆனதுனால நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு அர்த்தம் இல்ல. கைஸ், உங்களோட எஃபோர்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். அதனால உங்க எல்லாருக்குமே டபுள் போனஸ் கொடுக்க போறேன். வாவ், நீங்க வேற லெவல் சார். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஆரம்பம் தான். நாம இன்னும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு இங்க என்ன வேலை? நான் மறுபடியும் தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன் விக்ரம். அந்த தப்ப நான் மறுபடியும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு கொடுத்த பழைய ஆஃபரை கொடுக்கறியா? 10 மில்லியன் அப்புறம் 1% ஷேர் ப்ளீஸ் விக்ரம். கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சு லேக்கா. இனிமேட்டில் எந்த மாற்றமும் இருக்காது.
ப்ளீஸ் விக்ரம், எல்லாத்தையும் சரி பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. ஆமா விக்ரம், நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிரு. ஐயோ சார், ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இப்ப என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாத. முடிஞ்ச டீல் முடிஞ்சதுதான். இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு, என்னாலதான். இல்ல லேக்கா, இங்க தப்பு பண்ணது நீ இல்ல, நான் தான். நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கவே கூடாது. நம்பிக்கை வச்சதுனாலதான் நான் இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். ஃபைனலி நம்ம கடவுளை கும்பிட வந்துட்டோம். இன்னைக்கும் நீங்க வேலை இருக்குன்னு சொல்லி சாக்கு சொல்லிருந்தீங்கன்னா நான் தனியாவே வந்திருப்பேன். கடவுளோட ஆசீர்வாதத்தால தான் நாம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அவரை பார்க்கறதுல டிலே பண்ணவே கூடாது. எனக்கு தெரியும் ஹாசினி, அதனாலதான் இன்னைக்கு எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டேன். ம். ஹலோ ஹலோ மிஸ்டர் விக்ரம், ஹவ் ஆர் யூ? ஹைப்பர் கிராம்ல இருந்து ஜாக்கி பேசுறேன். ஹலோ மிஸ்டர் ஜாக்கி, ஹவ் ஆர் யூ? இதுவரைக்கும் நம்ம மெயில்ல மட்டும்தான் பேசியிருக்கோம். உங்க குரலை கேட்கலாம்னு நினைச்சேன், அதான் கால் பண்ணேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க ஜாக்கி. உங்களுக்காக என்கிட்ட ஒரு ப்ரப்போசல் இருக்கு. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? யா ஷூர், கண்டிப்பா நாளைக்கு மீட் பண்ணலாம். ஹைப்பர் கிராம் ஜாக்கியா கால் பண்ணாரு. யா, ஓ மை காட், இது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாமே இந்த கடவுளோட மகிமை தான். ஜாக்கி கிட்ட எனக்கு ஏதோ ப்ரொபோசல் இருக்கா? அப்ப நம்ம கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி இங்க இருக்கிற ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ம், வா. ம், தோ வரேன். என் குரலை கேட்டதும் அவனுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். என்ன பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கான். இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடற. தேங்க்யூ ஜாக். எனிதிங் ஃபார் யூ டார்லிங். இனிமே விக்ரம் அழியறதா யாராலையும் தடுக்க முடியாது. லேக்கா சொன்னா சொன்னதுதான். நான் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டேன் நிஜிக்கிங். இனிமேல் ஆட்டகம் என் பக்கம் தான். ஒன்று நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.